ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸில் டே 65 ஆயிடுச்சு. காலையில் எப்பவும் போல் வெயிட் ஸ்கேல் மேலே ஏறி நின்று வெயிட் பார்த்தேன். இன்றைக்கி வந்து 109,900 காமிச்சிச்சு. என்னென்னே தெரில, இந்த 109,900 அப்படி இல்லைன்னா 110 சில்லற இதுலேயே தான் இருக்குது என்னோடய வெயிட்டு. இதிலேருந்து இறங்க மாட்டுது. சரி, நீ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஏன்னா இதே தான் நம்மளுக்கு காமிக்குது. ஒரு 1/4 கிலோ ஒரு நாளைக்கு கூடுது, 1/4 கிலோ ஒரு நாளைக்கு குறையுது. ஸோ அந்த மாதிரியே தான் இருக்குது. நம்ம இதிலேருந்து கீழே வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்தேன். சரி, இனிமேல் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம கலோரியெல்லாம் பேர்ன் ஆகுது. அப்படிங்கிற சமயத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபேட் லாஸும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வெயிட் லாஸுமே இருக்கும். சரி, இனிமேல் இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து யோசிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், டாக்டர் பால் அவங்களோட ஒரு வீடியோ எனக்கு எங்கள் அக்கா ஒருத்தவங்க ஜஸ்டஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன் நான் அந்த வீடியோ. அதில் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அதை பற்றி அந்த சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஸோ நிறைய பேர் என்னையுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, அந்த மாதிரி இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்ணப்போ வந்து 9 மணிக்கு காலையில் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஈவினிங் வந்து 6 மணிக்குள்ளே நான் முடிச்சிட்டேன். அந்த ஒரு 4 மாதமே 6 மணிக்குள்ளே தான் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக எனக்கு நல்லா லாஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. 17 கிலோ நான் குறைச்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு நேரம் 6 மணி ஆகுது, ஒரு நேரம் 7 மணி ஆகுது. ஸோ அதை எப்படி சொல்கிறது, ஒரு புஷ் இல்லாமல் அப்போ வந்து 6 மணினா 6 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக மஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தேன் நான். இப்போ வந்து சரி 7 மணிக்கு 7:30 கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு 9 to 6 இருந்து பார்ப்போம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, 12லேருந்து 12:08, 16:08. ஸோ இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து அதையுமே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதில் அந்த சார் சொல்லியிருந்தார், ஒரு மாதம் நீங்கள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது, ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் இருந்தாலே ஸோ நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இனிமேல் 6 மணிக்குள்ளேயே சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா 6 மணிக்கு கரெக்டாக 6 மணிக்குள்ளே முடிச்சிருக்கணும். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். காலையில் எப்பவும் போல் நான் சுடுதண்ணி குடிச்சிட்டு என்னோடய வாக்கிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாக்கிங் காலையில் போகிறது நல்லது. காலையிலே போங்க முடிஞ்சுன்னா. அப்படி இல்லை எனக்கு டைம் கிடைக்கலன்னா உங்களுக்கு கிடைக்கிறப்ப போங்க. பட் காலையில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வெயிட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, நான் யூஸ் பண்ணுற வெயிட் ஸ்கேல் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு. ஸோ இது வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ எடுத்தேன். அதாவது 21, 22 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சு. 2020 எடுத்தேன்னு வைங்க, 4 வருஷம் ஆச்சு. மீஷோவில் தான் நான் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அப்போ வந்து வேறு ஒரு மொபைல் இருந்துச்சு. அந்த மொபைல் வந்து அதை எப்படி சொல்கிறது, அது கெட்டு போச்சு. அதனால தான் இந்த மொபைல் வந்து எடுத்தோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. எல்லாமே போயிடுச்சு. இல்லை அப்படின்னா அந்த லிங்க் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம். 600 சில்ட்ரன் நான் எடுத்தேன். இந்த வெயிட் மிஷின் வந்து நல்லாவே இன்னும் உழைக்குது. பேட்ரி மட்டும் நான் மாற்றிருக்கேன் ஒரே ஒரு டைமு. ஏன் அப்படின்னா பேட்ரி வந்து நம்ம எப்பயோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு தீர்ந்துருச்சு இடையில ஒரு டைமு. நான் பேட்ரி மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் மாற்றிருக்கேன். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பேசாமல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏறி நின்னோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை வந்து காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. பட் கரெக்டாக இருக்கிற இடத்துல வந்து வெயிட் வந்து பார்க்கணும். கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரிவான பகுதி இந்த மாதிரிலாம் பார்க்காம சமமாக இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் வச்சு பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வெயிட் ஸ்கேலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நீங்கள் எப்பயும் ரெகுலராக எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்கள். அப்போ ஜீரோ வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 100 ml டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி வந்து ஒரு கிளாஸ் வர வரைக்கும்
இல்லைன்னா 1.5 கிளாஸ் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது கொதிச்சிச்சு அப்படின்னா, ஸோ அந்த சீரகத்தோட அது உள்ளே இருக்க பலன் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் சீரக தண்ணி வந்து நம்ம தயார் பண்ணுறது. இதுவுமே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிஸ்டர், பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, 2 டம்ளர் தண்ணியை ஊற்றுறோம், சீரகத்தை போடுறோம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுறோம், அப்படியே அதை வடிகட்டி குடிக்கிறோம், அவ்வளோதான். கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிங்க. ரொம்ப சூடாக காஃபி மாதிரிலாம் குடிக்க வேணாம், கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜீரா வட்டுறது நம்ம மேக் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி சீரக தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது, நம்மளோட பாடியில் இருக்க ஹீட் லெவலையுமே குறைக்கும். ஸோ நிறைய இருக்குது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு. நான் வந்து இப்போதைக்கு சீரக தண்ணி மட்டும் குடிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணப்போ வந்து அந்த க்ரீன் டீ அதுவுமே நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டில் ஒரு ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே நான் இனிமேல் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நானுமே குடிக்க ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி நாளையிலேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, பண்ணால் வலிக்குமே அப்படிங்கிற பயத்திலே தான் இப்போ நான் பண்ணாமல் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு எல்லாமே மொத்தமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து ப்ரெஷர் ஆயிரும், நம்ம உடம்புமே ஒரு மாதிரி ஏற்றுக்கிறாது. ஸோ அதனால தான் நான் இப்போ ஒரு 4-5 நாளாக நான் எதுவுமே பண்ணலை. காலையில் என்னோடய ஃபுட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சரி ஒரு ப்ரோட்டீன் வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு சோயா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோயாவை ஊற வச்சு நான் வந்து சோயா வந்து மேக் பண்ணுவேன், சோயா சங்க்கு. அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த சோயா தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சோயா மேக் பண்ணுறது எப்படின்ட்டு. யாருக்காவது தெரியல அப்படின்னா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். எனக்கு இன்னுமே லிங்க்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் எனக்கு இன்னுமே தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்ககிட்ட நான் கேட்கணும். ஸோ அவங்ககிட்ட எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் அடுத்தடுத்து பண்ணுறேன். லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலிஃப்ளவர், வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு, காலிஃப்ளவர் புட்டு மாதிரி பண்ணேன். எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அளவு வந்து கம்மியாக ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த காலிஃப்ளவர்லாம் நொறுங்கி இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும், முழுசாலாம் இருக்காது. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. நான் ஃபுட் எதுவும் எடுத்துக்கிறல. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு விருப்பம் இல்லை, என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து சாப்பிட்ல. இது மட்டும் தான் என்னோடய லஞ்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸில் காலிஃப்ளவர் வந்து அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, நல்லா வயிறுக்குமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதில் கலோரி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வெயிட் லாஸில் வந்து என்ன ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, காய்கறியிலே வச்சு இந்த காலிஃப்ளவர் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இது தான் எடுத்துக்கிட்டேன், காலிஃப்ளவரு. என் பையன் சாப்பிட்டான். என் பையன் நான் சாப்பிட்டதை பார்த்து, அம்மா எனக்கு வேணும் ஊட்டி விடுங்க அப்படின்னா, சரி அவனுக்கு கொஞ்சம் அதில் ஊட்டி விடலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். வெயிட் லாஸ் டைமில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில ஃபுட்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டில் ஒன்று என்ன அப்படின்னா பூரி. ஸோ நான் பூரி சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருந்தேன். நிறையா பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க பூரி வந்து சாப்பிட வேணாம், கண்டிப்பாக வெயிட் போடும் அப்படின்ட்டு. அது நிஜம்தான். இருந்தாலும் சரி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பட் ரெகுலராலாம் நான் வந்து எடுக்க கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்து என்னால் வெயிட் லாஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியல. ஃபஸ்ட்டு நான் ஒரு வெயிட் லாஸ் பண்ணேன், 4 மாதத்தில் 17 கிலோ குறைச்சேன். அந்த சமயத்தில் வந்து அந்த 4 மாதம் நான் எதுவுமே பண்ணதே கிடையாது. நிஜமாகவே ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு மட்டும் அப்போ மட்டும் சாப்பிட்டுட்டு, காலையில் இப்போ நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா மதியம் வந்து எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடித்து அதை மேட்ச் பண்ணிடுவேன். அப்புறம் நைட் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்த ஒரு ஸ்ட்ரிக்டோ இல்லை அப்போ இருந்த ஒரு தைரியம், வைராகியம், ஒரு கண்ணியம் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ வந்து எனக்கு இல்லை, என்னன்னே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் வந்து நான் அவ்வளோ ஒரு ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல, என்னோடய உடம்பு எதுவும் ஒத்துழைக்கலையா என்னன்னு தெரியல. அப்போ வந்து நான் 105 கிலோ இருந்தேன், இப்போ 115 கிலோ இருந்தேன், இப்போ 110 கிலோ இருக்கேன்.
இவ்வளோ வெயிட்டு எனக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பேக் பெயின். ஸோ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பயந்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கே தோணுது. ஸோ இனிமேல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் பண்ணணும். அதே மாதிரி பேக் பெயினுக்குமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும். நான் இவ்வளோ நாள் நான் எக்ஸசைஸே பண்ணலை. பட் அந்த கோப்ரா போஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ மட்டும் டைம் கிடைக்கிறப்ப அது மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு டாக்டர் வந்து அது வந்து கண்டிப்பாக சொன்னார், நீங்கள் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா பெயின் வரும், அந்த மசிலை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டே இருக்கணும்னு. அந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் டைம் கிடைக்கிறப்ப 10 கவுண்ட்டு 20 கவுண்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சரி, இனிமேல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆகும். ஏன் அப்படின்னா என்னோடய வெயிட் வந்து 109 110 இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இதுலேருந்து கீழே இறங்கலை. இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருக்கேன். அப்புறம் ஈவினிங் வந்து எப்பவும் போல் வாக் பண்ணேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டேன். சரி, திரும்ப ஈவினிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு சொட்டு வந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பீடாக நடந்தேன், நல்ல ஒரு ரீமிக்ஸ் சாங் கேட்டுக்கிட்டு நடந்தேன். நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா காலை டைமில் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யோசிங்க. நம்ம பண்ணிட்டோம், நம்ம வெயிட் லாஸ் ஆகுறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளை எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக அவங்க முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் டைமில் சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி மதிய டைம், சாயந்தர டைம், இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நல்ல ரீமிக்ஸ் சாங்கு, குத்து சாங்கு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கெலாம் நான் ரீமிக்ஸ் சாங் தான் கேட்டேன். ஸோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாக்கிங் வந்து மாறும். பீட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாக்கிங் வந்து அதிகமாகும். இன்றைக்கி எனக்கு உடம்பு கொண்டு வேர்த்துருந்துச்சு, நிஜமாகவே கை கால் எல்லாமே வேர்த்துருந்துச்சு. ஸோ அதான் வீடியோ எடுத்து சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பாட்டு, நல்ல பாட்டு அப்படிங்கிற ஒரு 2 பாட்டுக்கு டான்ஸுமே ஆடியாச்சு. ஸோ டான்ஸ் லவ்வரு நாங்கள்லாம். சின்ன பிள்ளைல நல்லா டான்ஸ் ஆடினவங்க. இப்போ தான் பழைய மாதிரி ஆட முடியறதில்ல. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு 2 பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடினோம். உடம்பு எல்லாமே நல்லாவே வேர்த்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேர்த்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மர் சீசன் தான் நம்மளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சீசனை வந்து நம்ம விடாமல் பிடிச்சிக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிறணும். நைட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சரி ஃப்ரூட் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஒரு கொய்யாப்பழம், ஒரு குட்டி ஆப்பிள் பழம், ஒரு கேரட்டு, இந்த 3 தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் எடுத்துக்கறல. ஸோ என்னோடய நைட் டின்னர் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு எந்தெந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரிஷியேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இன்னும் அதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. இனி அடுத்து நானுமே இல்லை பழைய மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ நாளையிலேருந்து நான் திரும்ப பழைய மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் நினச்சிருக்கேன். ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அது இல்லாமல் உங்கள் மொபைல் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ண நிமிஷம் முன்னாடி இருக்கும். ஸோ அது உங்களுக்குமே யூஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா உங்கள் வீடியோ பார்த்து நான் 3 கிலோ குறைச்சிருக்கேன், நான் 2 கிலோ குறைச்சிருக்கேன், உங்கள் வீடியோ நல்லா இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட விருப்பத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸை படிக்கிறப்ப எனக்கு அதுதான் அந்த ஒரு மோட்டிவேஷன். பின்ன நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் பார்க்கலாம். நாளைக்கு என்னென்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் போச்சு. நாளைக்கு எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, பாய். இடையில வந்து ரொம்ப நாள் விட்டாச்சு, நம்ம அதை வந்து சேர்த்து நம்ம சரி பண்ணலாம். ஓகே, பாய்.